நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இன்று திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம். சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2 நாள் பயணமாக நீலகிரி பயணம். மேட்டுப்பாளையத்தில் உற்சாக வரவேற்பு. மீனவர்கள் விவகாரத்தில் மனிதாபிமான அடிப்படையில் செயல்பட இலங்கை அதிபருடனான பேச்சுவார்த்தையில் பிரதமர் மோடி வலியுறுத்தல். மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டுகோள். இலங்கையில் தமிழர்களுக்கு 10,000 வீடுகள் கட்டிக் கொடுக்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு. திரிகோணமலை திரிகோணேஸ்வரம் ஆலயத்தின் புனரமைப்புக்கு இந்தியா உதவும் என்றும் உறுதி. இலங்கையின் சுதந்திர சதுக்கத்தில் வரவேற்களிக்கப்பட்ட முதல் வெளிநாட்டு தலைவர் என்ற பெருமையை பெற்ற நரேந்திர மோடி இலங்கையின் உயர் விருதான மித்ரா விபூஷனாவை வழங்கி கௌரவித்தார் அனுரகுமார திசநாயக்கர். புயல் வெள்ள பாதிப்புகளுக்காக தமிழ்நாட்டுக்கு கூடுதலாக 522 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பிரதமர் மோடி நாளை ராமேஸ்வரம் வரும் நிலையில் மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கு ஒதுக்கியது மத்திய அரசு. எம்புரான் பட இயக்குனர் பிருத்திவிராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். கோல்டு ஜனகணமன படங்கள் தயாரிப்பு மூலம் கிடைத்த வருவாய் குறித்து விளக்கம் அளிக்க உத்தரவு. கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 1.5 கோடி ரூபாய் பறிமுதல். அந்நிய செலாவணி மோசடி தொடர்பான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தகவல். கனிமவள முறைகேடு தொடர்பாக விவி மினரல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான 15 இடங்களில் சிபிஐ சோதனை. நெல்லையில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்களை எடுத்துச் சென்ற அதிகாரிகள். மக்கள் அரசியலில் ஒய்பிரிவு பாதுகாப்பு தேவையில்லை, மன்னர் அரசியலுக்குத்தான் தேவை. தவேக தலைவர் விஜய் விமர்சித்த நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவருக்கு தேவைப்படுது, தம்பிக்கு கேட்டு பெற்றிருக்கிறாரு, எனக்கு தேவைப்படல. நான் நினைப்பேன் நான் தான் என் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்புன்னு. எனக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு நினைப்பேன். எனக்கு என் மக்கள் தான். நான் யாரோட போறேன், யாரை போய் சந்திக்கிறேன்னு நான் நினைப்பேன். நான் என் ஆத்தால போய் அண்ணன் தம்பி, சின்ன தமக்க, பெரிய தமக்க, மாமச்சின சொந்தக்காரனை தான் சந்திக்கிறேன். மக்கள் அரசியல் அது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருக்கலைப்பு கும்பலைச் சேர்ந்த மேலும் ஒரு செவிலியர் கைது. தலைமறைவான நபர்களை பிடிக்க காவல்துறையினர் தேடுதல் வேட்டை. மதுரையில் தெருவில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் சங்கிலியை பறித்து சென்ற மர்ம நபர். சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. திருப்பூர் தெற்கு பகுதியில் 15 சென்டிமீட்டர் மழை பதிவு. பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் மழையால் இடிந்து விழுந்த ஸ்பின்னிங் மில்லின் சுற்றுச்சுவர். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சிதிலங்களை அப்புறப்படுத்திய ஊழியர்கள். அமெரிக்காவின் வரி விதிப்பு கொள்கையால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லாத வகையில் நடவடிக்கை. தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா உறுதி. தங்கம் விலை சவரனுக்கு 720 ரூபாய் சரிவு. 2 நாட்களில் 2000 ரூபாய் குறைந்து 66,480 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை சேப்பாக்கத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கும் இடையே போட்டி நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் மைதானத்தை நோக்கி ரசிகர்கள் படையெடுத்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களை நேரலையில் வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ராஜா. அவரிடம் பேசலாம். செந்தில் ராஜா, எந்த அளவுக்கு மக்கள் உற்சாகத்தோடு இருக்காங்க, ரசிகர்கள் எந்த அளவுக்கு உற்சாகத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நீங்க தகவலை பதிவு செய்யுங்க. 18
18வது சீசன் IPL தொடங்கி இது 18வது சீசன் நடைபெறுகிறது. இந்த சீசனில் 4வது மேட்சில் இன்னைக்கு சேப்பாக்கத்தில் வந்து நடைபெறுகிறது CSK அணிக்கு. இந்த போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து CSK அணி வந்து எதிர்கொள்கிறது. ஏற்கனவே 3 போட்டிகள் வந்து நடைபெற்றிருக்கிறது. அதில் 2 போட்டிகள் வந்து முதல் போட்டியும் 2ஆம் போட்டியும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து நடைபெற்றது. அதில் மும்பை அணியோடு நடைபெற்ற அந்த முதல் போட்டியில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றிருந்தது. 2வது போட்டியில் பெங்களூர் அணியோடு தோல்வியை தழுவிருந்தது. இதற்கு பிறகு அவே என்று சொல்லக்கூடிய வெளி வந்து போய் விளையாடினார்கள். கவுஹாத்தியில் நடைபெற்ற அந்த போட்டியில் பார்த்தீர்கள் என்றால் RRோடு CSK மீண்டும் வந்து ஒரு தோல்வியை தழுவியிருந்தது. இந்த நிலையில் தான் 4வது போட்டியில் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை வந்து சந்திக்கிறார்கள். இதற்கான போட்டி இன்னும் 20 நிமிடங்களில் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வந்து தொடங்க இருக்கிறது. முதல் பேட்டிங்கை வந்து டெல்லி அணி வந்து பேட்டிங் செய்ய இருக்கிறார்கள். இந்த நிலையில் ரசிகர்கள் நம்மளோடு இருக்கிறார்கள். அவர்களிடம் வந்து பேசலாம். சார், 1 மணியிலிருந்தே ரசிகர்கள்லாம் இங்க வந்து உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் வந்து ஃபேமிலியா வந்து வந்திருக்கீங்க. எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க இந்த போட்டியை வந்து பார்க்கிறதுக்காக? எப்படி இருக்கும் இன்னைக்கு போட்டி? பயங்கரமா இருக்குங்க. கண்டிப்பா நம்ம தான் வின் பண்றோம். CSK தான் வின் பண்றோம். 2 மேட்ச் போச்சுன்னா நினைக்க வேண்டாம். கண்டிப்பா நம்ம தான் வின் பண்றோம். டேபிள் டாப்பரா வரணும். ஃபேர் பிளேல வர மாதிரி ஓவரால் டேபிள்லயே நம்ம தான் டாப்பரா வரணும். ஓகே, நம்ம டாப்பரா வருவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. அதே போல அந்த பேட்டிங்லாம் வந்து மிடில் ஆர்டர்ல சரியா இல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க வந்து ஃபேனா? அந்த தூபே வந்து தான் மிடில் ஆர்டர்ல கிங். கண்டிப்பா அவனால தான் ஜெயிப்போம் இன்னைக்கு. ஓபனிங் எப்படி இருக்கு? கான்வே விளையாடணும்னு நினைக்கிறீங்களா? அவன் கண்டிப்பா தான் அடிக்கணும். இல்லனா அந்த திரிபாட்டி எல்லாம் அடிக்கவே மாட்டேங்கிறான் இப்போலாம். சோ கான்வே தான் எடுத்து வரணும். ஓகே, நீங்க வந்து ஸ்டேடியத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்ல இதுக்கு முன்னாடி வந்து மேட்ச் எல்லாம் பாத்திருக்கீங்களா? எனக்கு செகண்ட் டைம், அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, டிவில பாக்குறது நல்லா இருக்குமா ஸ்டேடியத்துல பாக்குறது நல்லா இருக்கா? ஸ்டேடியம். மேம், நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து கிரிக்கெட் எவ்வளவு நாளா பாப்பீங்க? சென்னை அணி எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு? நாங்க IPL ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். பட் இவன் வந்ததுல இருந்து இன்னும் ஜாஸ்தி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். CSKன்னு சொல்லும்போது எப்படி இருக்கு கிரவுடோட? அதுதான், அதை பார்க்கணும், அந்த ஃபீல் பண்ணணுங்கிறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். எனக்கு இவன் வந்து போன தடவை வந்து சொன்னான், இதெல்லாம் இல்லம்மா, இது இருக்கு, இது இந்த டைம்ல இது நடக்கும் அப்படின்னு. சோ அதை பார்க்கறதுக்கோசம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கோசரம் வந்திருக்கோம். உங்களுக்கு பிடிக்குமா CSK? பிடிக்குமா இல்ல நீங்களே வந்து மேட்ச்லாம் பார்க்க ஆரம்பிச்சீங்க? முதல்ல அவனால தான் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆனா போக போக CSK ஃபேன் ஆயிட்டேன். ஓகே, தோனி வந்து இப்ப ரிட்டையர் ஆகணும் அப்படிலாம் வந்து சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா, அடுத்த வாழ்க்கை வழி கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுக்கலாம். பட் ஆனா ஆடுற வரைக்கும் ஆடுங்க. அதான் சிக்ஸ் அடிக்கிறார்ல. அவர் நல்லா விளையாடுறாரு நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம விளையாடுறாருங்க. 9 டவுன்ல எல்லாம் வரக்கூடாது. கொஞ்சம் அட்லீஸ்ட் 5 டவுன்ல வரணும். அவ்வளவுதான். போன தடவை அந்த ரெக்கார்ட் பண்ணா இல்லையா, அந்த ஸ்டம்பிங் ரெக்கார்ட். சோ இந்த மாதிரி வந்தா ஹீரோவா வரேன்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு போயிடுறாரு. சோ அந்த மாதிரி ஒரு அப்பப்ப வந்து ஒரு தரிசனம் காட்டிட்டு போலாம். ஒரு பேட்டிங் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆமா. ஸ்ரீராம், நீங்க வந்து இப்ப கேட்டிருப்பீங்க, ரசிகர்கள் வந்து நீங்க கேட்ட மாதிரி 1 மணியில இருந்தே இந்த அரங்கத்திற்குள் வந்து செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது 3:30 மணிக்கு வந்து போட்டி வந்து தொடங்குது. ஆனா அதற்கு முன்பே 1 மணி அளவில் இருந்து அந்த கேட்லாம் வந்து ஓபன் ஆனது. அப்ப இருந்தே ரசிகர்கள் வந்து இங்க வர ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி கேட் ஓபன் ஆகலனா கூட இந்த பகுதியில, சேப்பாக்கம் பகுதியில காத்திருந்து அவங்க வந்து உள்ள போனாங்க. ஏன்னா மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில தான் இந்த போட்டி வந்து நடைபெறுகிறது. ஏனென்றால் ஒவ்வொரு அணிக்கும் பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல வந்து 7 போட்டிகள் நடைபெறும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு CSKக்கு 3வது போட்டி. இது இல்லாம இன்னும் 4 போட்டிகள் இருக்கிறது இந்த சேப்பாக்கம் மைதானத்தில். எனவே அந்த நெருங்க அந்த 3வது போட்டி 4வது போட்டி வரும்போதெல்லாம் இன்னும் வந்து அதிகமான ரசிகர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல வந்து தங்களுடைய அந்த CSK அணியை வந்து பார்க்கணும்னு வந்து விரும்புவாங்க. இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோடைய CSK போட்டி வந்து தொடங்க இருக்கிறது. ஸ்ரீராம், ரொம்ப உற்சாகத்தோட தகவல்களை கொடுத்தீங்க. நன்றி செந்தில் ராஜா விவரங்களுக்கு. தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் கூறியிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் குறிப்பிட்டிருக்கிறது. இதேபோன்று தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதன் தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசியில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.